உழைக்கும் மக்களை சுரண்டல்ல காப்பாத்த போராடிய போராளி, நேயமிக்கவர். 103 வயசா 101 வயசு. மிக எளிமையான, எங்கேயோ ரோட்ல படுத்து தூங்கக்கூடிய ஒரு வாழ்ந்து எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு உதாரணமா பாரு அவரெல்லாம் எப்படி இருக்காரு, நீங்க பாரு என்ன ஆட்டம் ஆடுதுங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஆளா இருந்தவர் இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு. எனக்கு அதுதான் அவங்க கேள்விப்பட்டோன்னே எனக்கு மனசே சரியில்லை. தோழர் நல்ல கண்ணு தன் மூச்சை நிறுத்தி கொண்டார். அவரு பொது உடைமை போராளி, பாட்டாளியின் கூட்டாளி, ஏழைகளின் பங்காளி, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எளிமைக்கு எடுத்துக்காட்டு. இங்கு எவருந்து கை நீட்டு இல்லை. அது மட்டுமா, மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு மேதினியில் துடை தெரிய களம் கண்ட தோழர்கள் ஏராளம் ஏராளம். தத்துவத்தை தந்தவர்கள், தலைமையேற்று நடத்தியவர்கள். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மாவோ, ஸ்டாலின், பிடல், கோசி மின், கிம் இல் சுங், செகுவேரா பார்த்ததில்லை நம்ம. ஆனா புத்தகத்தில் வாசகனாய், கற்பனையில் நம்ம கண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மனிதம் சாதியாய் மனிதத்தை கொன்று, ஐயோ அது என்ன சொல்ற அநியாயம் பண்றாங்க. இதை மாற்றி அமைக்க நம்ம காந்தி, கக்கன், காமராசர் அவங்களையும் பார்த்ததில்ல. நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். தோழர் நல்ல கண்ணுங்க, இவரை விட படிச்சவங்களோ, இவரை விட மக்களுக்காக போராடியவரோ யார் உண்டு? ஆனா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை எவனோ சொல்றான், எவனோ இது பண்றான். அதாவது என்னன்னா, மனிதத்துக்கு எதிராக இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அறிவியலுக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணுது. அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு. அவர்களுக்கெல்லாம் பாடமா, எங்களுக்கெல்லாம் பாடமா. இன்னைக்கு வரைக்கும் நான் இயங்கிட்டு இருக்கேன்னா இவர்கள் போன்ற கம்யூனிஸ்ட தலைவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சது விளைவாகத்தான் நமக்கு இந்த சிந்தனையோட இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் இல்லை, அவரை போல கடைசி வரைக்கும் இது மாதிரி இயங்கணும் அப்படின்னு தான். இது இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். பிறருக்காக வாழ்ந்து பாரு, அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. அவர் 101 வருஷம் இருந்தாருன்னா நோய் நொடி இல்லாம எப்படி பிறருக்காக வாழ்ந்ததால் மட்டுமே. சங்கரையா அவரெல்லாம் 100 கடந்தவங்க, 100 கடந்தவங்க. பெரியாரு, கலைஞர், ஆணிமுத்து இவர்கள்லாம் கிட்டத்தட்ட 100 வயசு இதுவாங்க. எல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவங்க. இயற்கையின் நியதி பிறப்பொன்றுனா இறப்புண்டு இருக்கு. மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த நம் தோழர் நல்லக்கண்ணு ஐயாவுக்கா ஒரு வணக்கம். நன்றியோட வணக்கம்.